Let us read the prose from Unit 2. Hobby turns into a successful career. So, what is meant by hobby? A work that we do in a leisure time. இல்லையா நம்மளுடைய ஃப்ரீ டைமில் செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹாபிம்போம், ஒரு பொழுதுபோக்கு. ஸோ ஹாபின்றது வந்து இட்ஸ் அன் யூனிக், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். ஸோ யூனிக் மீன்ஸ் இட்ஸ் அன் அன்காமன் திங் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராயிங், குக்கிங், gardening, singing, dancing, writing, reading, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹாபிஸ் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர், அவளுடைய ஒரு தொழிலாக மாறுது, ஒரு வெற்றிகரமான தொழிலாக மாறுது அப்படின்றது தான் இந்த லெசன். ஓகே, லெட் us read the lesson now. Section 1. Once there was a boy named Mani. He was studying at the school in his village. He found it difficult to read and write. ஸோ ஒரு கிராமத்தில், ஒரு சின்ன கிராமத்தில் மணின்றவன் வாழ்ந்து வந்தான். அவன் வந்து வில்லேஜ் ஸ்கூலுங்கும் போதே கொஞ்சம் கேரிங் கம்மியாக இருக்கும் இல்லையா. அப்போ அவன் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணான். அவனால் சரியாக படிக்கவோ எழுதவோ முடியல. ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் நோட்டிஸ்ட் இட் அண்ட் ஹெல்ப்ட் ஹிம் பை ரீடிங் பெட் டைம் ஸ்டோரிஸ். ஸோ இதை வந்து அவருடைய தாத்தா கவனிச்சிட்டாரு. சரி, அவனுக்கு வந்து ரீடிங்கும் ரைட்டிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறான் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து ஸ்டோரிஸாக, பெட் டைம் ஸ்டோரிஸாக சொல்லி அவனுக்கு ரீடிங் ப்ராக்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு இருந்தார். அந்த மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணினார். கிராஜுவலி மீன்ஸ் ஸ்லோலி he started reading on his own. இப்படி அவங்க தாத்தா சொல்லிக் கொடுக்க ஸ்லோவாக அவன் ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு அவனுக்கு வர தொடங்கிடுச்சு. Now he not only enjoyed reading but also has started writing his own stories. Let us read an essay written by him. ஸோ இப்படியே நாள்பட என்னாச்சுன்னா அவனுக்கு ரீடிங் மட்டுமே இல்லை, ரைட்டிங்கும் ரொம்ப இஷ்டமாக செய்ய ஆரம்பித்தான். ஸோ ஹி என்ஜாய்ட் ரைட்டிங். ஸோ அதனால என்னாச்சுனாக்கா அவனுடைய ஓன் ஸ்டோரிஸை நிறைய எழுத ஆரம்பித்தான். ஸோ அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் திஸ் ஒன். ஓகே, ஹாபிஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தட் வி டூ இன் ஆர் ஸ்பேர் டைம். ஸோ ஹாபி, பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்போ பண்ணுவோம்? இன் ஆர் ஸ்பேர் டைம். வாட் இஸ் மீன் பை ஸ்பேர்? எக்ஸ்ட்ரா டைம் ஆர் லெஷர். ஓகேவா? ஸோ நம்ம பொழுதுபோக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டைம் அல்லது லெஷர் டைமில் செய்வோம். ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஹாபின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் இல்லையா. ஸோ யூனிக் மீன்ஸ் அன்காமன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இட் இஸ் அன்காமன் டு பீப்புள். Some like gardening, a few like photography, many have book reading as their hobby. ஸோ ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்? கார்டனிங், செடிகளை பராமரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். few like photography, சிலருக்கு ஃபோட்டோகிராஃபிஸ், நேச்சுரல் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நம்மளோட ரீடிங் புக் ரீட் பண்ணுறது தான் பிடிக்கும் இல்லையா. ஸோ while other hobbies are swimming, collecting stamps, playing video games and many more. அது இல்லாமல் மற்ற ஹாபிஸ் இருக்குது. அதாவது ஸ்விம்மிங், கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், பிளேயிங் வீடியோ கேம்ஸ் அண்ட் மெனி மோர். People have hobbies not only to pass their free time but also to do something useful. Hobbies help people learn new things, relax after a day of tiring work and to energize their body and mind. Same is the case with me. I love writing, so it is my hobby. So people have hobbies not only to pass their time. நிறைய மக்கள் வந்து சும்மா டைம் பாஸ்க்காக மட்டுமே இந்த பொழுதுபோக்கான விஷயங்களெல்லாம் செய்ய மாட்டாங்க, அதுவே வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ ஹாபிஸ் ஹெல்ப் பீப்புள் லேர்ன் நியூ திங்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் கிவ்ஸ் எனர்ஜி டு தேர் பாடி அண்ட் மைண்ட். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் செஞ்சு நம்ம டயர்டாக இருப்போம் இல்லையா. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும்போது வாட் ஹேப்பன்ஸ், நம்ம பாடி மட்டும் இல்லை மைண்டும் நல்லா ரிலாக்ஸாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ சேம் இஸ் த கேஸ் வித் மீ. ஐ லவ் ரைட்டிங், ஸோ இட் இஸ் மை ஹாபி. ஸோ மணி என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி தான் எனக்கு வந்து ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்ற. Whatever you like to do, make it a hobby. So this word is written by Warren Buffett. என்னெல்லாம் உனக்கு பிடிக்குதோ அதே உன்னோட ஹாபியாக மாற்று அப்படிங்கிறாங்க.
Writing is a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. Many feel that writing is tough, but I do not think so. ஸோ ரைட்டிங்கிறது வந்து ஒரு யூனிக் ஹாபி, அன்காமன். அதாவது யாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் ரைட்டிங்கிறது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ரைட்டிங் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எழுதி எழுதி டயர்டு, எக்ஸாஸ்ட் மீன்ஸ் டயர்டு. ஸோ எழுதி தனக்கு தானே ரொம்ப டயர்டாகிக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஐ டு நாட் திங்க் ஸோ. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் ஆர் வாய்ஸ். ஸோ அவர் மணிக்கு எப்படின்னா, என்னோட எழுத்துக்கள் வந்து ஓவியமாக மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஓவியம்னா என்ன? நம்மளோட எண்ணங்களை தான் நம்ம எழுத்தாக சொல்கிறோம். அந்த எழுத்துக்கள் ஒரு கிரியேட்டிவிட்டியாக மாறுது இல்லையா? ஸோ ஐ எம் பெயிண்டிங் ஆர் வாய்ஸ். ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் ஆர் வாய்ஸ். When I get free time, I pick a pen and a notebook and start painting my ideas in words. ஸோ எப்போல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கிறனோ, நான் ஒரு பென்னும் நோட்டும் எடுத்துகிட்டு நான் அதை பெயிண்ட் பண்ணுவேன். பெயிண்டிங்னா வாட்? ரைட்டிங்னா என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் ஓவியமாக்குவேன். ஓவியம்னா ரைட்டிங்ஸ் தான், லெட்டர்ஸ் தான் ஓவியம் சொல்கிறாரு மணி. ஐ ரைட் ஸ்டோரிஸ், போயம்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் அபவுட் மை ஃபீலிங்ஸ். ஸோ எந்தெந்த மாதிரி எல்லாம் எழுதுறாருன்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்ஸ் வில் பி லைக் ஸ்டோரிஸ். அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ஸ்டோரியாக, கதைகளாகவும் இருக்கும், போயம்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் about his feelings. My mind relaxes when I pour my thoughts as words. ஸோ ரைட்டிங் எனர்ஜைசஸ் மீ. ஸோ என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நான் எழுத்தால் கொட்டுறதுனால என்னுடைய மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருக்கு என்னுடைய ஹாபி அப்படின்றார் மணி. When I write things, my imagination is at its best. I imagine a world with magic and magicians where I can fly and birds can talk. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிஸ்லாம் படிக்கிறப்ப என்ன ஆகும்? இப்போ நம்மளோட எண்ணங்களை ஃபுல்லாக அதில் திணிப்போம் இல்லையா? பேர்ட்ஸ் நினச்சிது, அது பறந்தது அப்படிங்கும்போது என்னது, தன்னோட எண்ணங்கள் எல்லாமே நான் வந்து மேஜிக்காக, இப்போ நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோன்னா நம்ம அந்தக்குள்ளேயே போயிடுவோம் இல்லையா? அந்த ஸ்டோரிக்குள்ளேயே போயிடுவோம், நம்ம அந்த கேரக்டராகவே மாறிடுவோம். ஸோ பேர்ட்ஸ் ஃப்ளைனா நம்ம டக்குன்னு மனசில் என்ன ஆகும்? அந்த பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணுற பறக்கிறத யோசிப்போம். அண்ட் பேர்ட்ஸ் இந்த கதையை சொல்லிச்சு. இப்போ பேரட் டாக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு மனசில் பேரட்டை பற்றி நினைப்போம் இல்லையா? ஸோ நான் வந்து அந்த இமேஜினேஷன் வேர்ல்டுக்கே நான் போயிடுறேன். ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மென்ஸ் மை செல்ஃப் அண்ட் இன்டு தட் வேர்ல்டு. ஸோ ரைட்டிங்ஸ் என்ன பண்ணுதான்? ஒரு மகத்தான மாற்றங்களை எனக்குள்ள மாற்றி தருது. இம்மென்ஸ் மீன்ஸ் ஒரு மகத்தான, கிரேட். Writing helps me completely create myself into that world. என்ன ஒரு பெரிய ஒரு உலகத்துக்குள்ள என்ன அதில் இன்வால்வ் பண்ணுது. Sometimes I sit with small children and entertain them with these stories of mine. சில சமயம் நான் எழுதின ஸ்டோரிஸ் எல்லாம் கூட இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அதை சொல்லி நானே என்டர்டெயின் பண்ணிக்குவேன், சந்தோஷமாக டைம் பாஸ் பண்ணுவேன். The happiness of their faces makes me to write more and more and better. ஸோ இந்த கதைகளெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக இருக்கிறத பார்க்குறப்ப என்னை இன்னுமே எனர்ஜி பூஸ்டப் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நான் இன்னும் அதிகமான ஸ்டோரிஸை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். Although writing is just a hobby for me, yet it is very beneficial. It opens my mind to think beyond the little things with a broader mind. It makes me more passionate about my life. It makes me learn new things and enjoy every moment of my life. ஸோ ரைட்டிங்கிறது வந்து என்னுடைய ஹாபியாக இருக்கலாம், இருந்தாலும் எனக்கு அது வந்து வெரி பெனிஃபிஷியல். வாட் இஸ் மை பெனிஃபிஷியல்? ரொம்ப நன்மை பயக்கிறதா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெனிஃபிஷியல் மீன்ஸ் யூஸ்ஃபுல், நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. இட் ஓப்பன்ஸ் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட். இது வந்து என்னுடைய மனக்கண்ணை திறந்து ஒரு எல்லையை தாண்டி யோசிக்க வைக்குது. இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட்னா ரொம்ப உணர்ச்சிகரமாக என்னுடைய லைஃப்பில் தூண்டுதலை ஏற்படுத்துது. இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். நம்ம இப்போ ஒரு விஷயத்தை எழுதலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் அதனுடைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய தாட்ஸ் என்ன ஆகுது?
அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். நம்ம அதை வளப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நியூஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே கேதர் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்னாகும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்களை நம்மள அறியாமலே தெரிய ஆரம்பிச்சுக்கிறோம். isn't it? ஸோ இதுதான் ஹாபின்றது பாஸ்ட் டைம்காக பண்ணுறது மட்டும் இல்லை, அதுவே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றாரு. ரைட்டிங் இஸ் ஈஸி. All you have to do is cross out the wrong words. Said by Mark Twain. My hobbies helped me in school too. When I started writing things, I was unable to describe them accurately with time. My experiences helped me think to new ideas and this made me a good writer. So, first அவங்களுக்கு எப்படி இருந்ததா, ஹாபி ஹெல்ப் மீ இன் ஸ்கூல் டூ. எனக்கு வந்து என்னோட பர்சனலாக மட்டும் இல்லை, ஸ்கூல்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து ஒரு விஷயத்த எழுத ஆரம்பிக்கும்போது ஐ வாஸ் அன்ஏபிள் டு டிஸ்கிரைப் தேம் அக்யூரேட்லின்னா எக்ஸாக்ட்லி, ஓகேவா? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ, எனக்கு என்ன எழுதணும்னு நினைக்கிறேனோ அதை ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஆனால் இப்போ என்னுடைய ஹாபி வந்து நான் என்னுடைய ஹாபியை டெவலப் பண்ண என்னாச்சுன்னா, மை எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் மீ டு திங்க் ஆஃப் நியூ ஐடியாஸ். நான் இதனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். அதனால என்னாச்சுன்னா, நிறைய ஐடியாஸை நான் கேதர் பண்ண ஆரம்பித்தேன். என்ன அது வச்சு நான் ஒரு குட் ரைட்டராக மாறிட்டேன். நவ் ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு see பிஃபோர். இப்போ என்னென்னா, எதெல்லாம் நான் மிஸ் பண்ணணும் அதெல்லாத்தையும் நான் பின்னோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா ஆராய்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஹென்ஸ் ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரிஸ். I feel no problem with writing English essays or stories as it is my hobby. ஸோ இப்படியே எழுதி பழகிறதுனால என்னாச்சு, இந்த ஒரு கட்டுரை எழுதுறதுனாலும் சரி, ஒரு ஸ்டோரிஸ் எழுதுறதுனாலும் அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு. என்னோட ஹாபி வந்து அது எனக்கு ஈஸியாக மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. To become a better writer, I spend time on learning how to write in different forms like fiction and non-fiction. ஸோ என்னுடைய ரைட்டிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அவர் எப்படி நினச்சாராம், கற்பனை இல்லாத கதைகளையும் நிறைய எழுத ஆரம்பிச்சிடான். கற்பனையான விஷயங்களும் சரி, நான் ஃபிக்ஷனும் சரி, கற்பனை அற்றதையும் சரி, நிறையா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசித்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபீஸ். ஸோ லேர்னிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து நம்மளுடைய ஹாபியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Who knows, one day I could be a writer like R.K. Narayanan. ஸோ இந்த ஹாபீஸை நான் சிறு வயதுலேருந்தே நான் பழக்கப்படுத்திட்டு வந்தேன்னா, இன் ஃபியூச்சரில் மேபி நான் வந்து ஒரு பெரிய எழுத்தாளராக மாறலாம், லைக் R.K. நாராயணன் அப்படின்னு பண்ணி சொல்கிறேன். லெட் us read the glossary. Unique, distinctive or uncommon. Exhaust, tire out. Energizes, give energy. Passionate, intense or heartfelt. Accurately, exactly. Fiction, imaginative writing. Spare, extra. Section 2. Ajay Kumar Garg is a very talented young artist. So first section la nama Maniன்றவரை பார்த்தோம். He is a writer. Yeah, he was a good writer. இங்கே அஜய்ன்றவர் யாருன்னா, இஸ் அ டேலண்டட் யங் ஆர்டிஸ்ட் ஹூ கேன் ட்ரா வெல். ஹி லிவ்ஸ் இன் ஜெய்ப்பூர், இந்தியா. அவங்க இந்தியாவில் ஜெய்ப்பூரில் வாழ்ந்து வர்றாரு. ஹிஸ் சைல்ட்ஹுட் வாஸ் கோயிங் ஆன் வெல் அன்டில் ஹி சஃபர்ட் அன் இன்ஜுரி அட் த ஏஜ் ஆஃப் 3. அவருடைய 3 வயசு வரைக்கும் அவருடைய லைஃப் நல்லா சிறு பருவத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். ஆனால் இடையில அவருக்கு வந்து ஒரு நோய்வாய்ப்படுறாரு. Ajay was treated, but that treatment left him permanently deaf. அந்த ப்ராப்ளத்தினால என்ன ஆயிடுச்சு, அஜய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பலன் இல்லாமல் அவர் காது கேட்காதவராக மாறிறாரு. பெர்மனென்ட்லி டெஃப், காது கேளாதவர் தான் டெஃப். His parents tried several hospitals to cure his impairment. Impairment means disability. அவங்களுடைய ஊனத்தை குணப்படுத்துறதுக்காக எவ்வளவோ டாக்டர்ஸை போய் பார்த்துருக்காங்க. பட் இட் வாஸ் யூஸ்லெஸ். பட் இட் டின்ட் கியூர் ஹிம். அது வந்து அவங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக மாறிடுச்சு. அவங்களுடைய நோய் வந்து குணப்படுத்த முடியல. His father once bought him a paint set to play. Ajay started to paint happily. He painted on the walls, floors, etc. ஸோ இந்த குழந்தையோட அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஒரு பெயிண்ட் பாக்ஸ் கொண்டு வந்து அஜய்க்கு விளையாடுறதுக்காக வைக்கிறாரு. அஜய் என்ன பண்ணிடுறாரு, அதை எடுத்து அவங்க வீட்டு செவர்ல எல்லாம் பெயிண்ட் பண்ணி, செவரில் ஃப்ளோர் நிலத்துல எல்லாம் பெயிண்ட் பண்ணுறத அவர் கவனிக்கிறாரு.
He looked happy while using the paint set that was gifted to him. ஸோ அஜய்க்கு கிஃப்ட் அந்த பெயிண்ட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப அவர் ரொம்ப ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணி அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சாராம். Soon Ajay's father realized that Ajay was talented in painting. When Ajay was 5 years old, a court artist of Dholpur, it's in Rajasthan, Sriswalal saw his painting and was very impressed with his work. He then took Ajay and started training him. ஸோ அப்போ என்ன பண்ணார், ஒவ்வொரு தடவையும் இந்த கலரெல்லாம் கொண்டு போய் கலர் பாக்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் அஜய் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக அவனுக்கு தோணியிருக்கு. ஸோ உடனே அஜயோடைய அப்பா வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, ஓகே அஜய்க்கு வந்து பெயிண்டிங் டேலண்ட் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அஜய் வாஸ் 5 years old. அவனுடைய 5 வயசு இருக்கும்போது பெயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட்ட கொண்டு போய் விடுறாங்க, ட்ரெயினர்கிட்ட. வாட் வாஸ் ஹிஸ் நேம் இஸ் ஸ்ரீஸ்வாலால். இஸ் இன் டோல்பூர். டோல்பூர்னா ராஜஸ்தானில் இருக்கிற டோல்பூரில் இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாரு அஜய. ஸ்ரீஸ்வாலால் saw his painting and was very impressed with his work. அவர் வந்து அஜயோடைய ஒரு 5 வயசு பையனுடைய பெயிண்டிங்கு இந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறார், ரொம்ப பிடிச்சிருது அவருக்கு. He then took Ajay and started training him. அன்னையிலிருந்து அஜய்க்கு வந்து அவர் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. After completing his education, Ajay tried tailoring, but that didn't make him happy, so he went back to painting. ஸோ அதுக்கப்புறம் அஜய் என்ன பண்ணுறாரு, பெயிண்டிங் மட்டும் இல்லை அவரோட எஜுகேஷனும் முடிச்சிடுறாரு, படித்து முடிக்கிறாங்க. அப்புறம் டெய்லரிங்கும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து அவருக்கு பெருசாக ஒன்றும் சந்தோஷத்தை கொடுக்கல. ஸோ ஹீ வென்ட் பேக் டு பெயிண்டிங். அதனால அவர் பழைய விஷயமான அவரோட ஹாபி என்ன, பெயிண்டிங், அதுலேயே அவர் ஃபுல் ஃபோர்ஸாக ஆர்வத்தை காட்டுறாரு. He became an apprentice of Asha Devi. He became a trainer of Asha Devi. She taught Ajay the old and dying technique of traditional Indian miniature painting. What does mean miniature? Very small of his kind. He mastered the technique of preparing colors and brushes and gained knowledge of the painting. So painting na சும்மா நம்ம ரெட் கலர் எடுத்தோம் ப்ரௌன் கலர் எடுத்தோம்னு அடிக்கிறதுலாம் இல்லை, அதுக்கும் ஒரு சில டையிங் டெக்னிக்ஸ். டையிங்னா கலரிங், ஓகேவா? அந்த கலரிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அஜய்க்கு டீச் பண்ணுறாங்க ஆஷா தேவின்றவங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இல்லையா, எந்தெந்த கலர்ஸ் நீங்கள்லாம் ஸ்கூலில் உங்களுடைய ட்ராயிங் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. சப்போஸ் இந்த ரெட்டு எல்லோ கலந்தால் உங்களுக்கு ஆரஞ்சு கிடைக்கும், தென் ரெட் அண்ட் ப்ளூ கலந்தால் உங்களுக்கு வயலட் கிடைக்கும். அந்த கலர் காம்பினேஷன்ஸ் அந்த டையிங் டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா இது வந்து அவருடைய ஹாபி. ஸோ ஆஷா தேவின்றவங்ககிட்ட தான் ட்ரெயினப் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அவங்களுடைய கலைகள் எல்லாமே ட்ரெடிஷன், பழங்காலத்து இந்தியன் கல்ச்சர் எல்லா கலரிங் டெக்னிக்கும் அஜய்க்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்னா நீங்கள் வந்து இந்த அரிசியில் எழுதுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டாலர் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. தட் இஸ் மினியேச்சர் பெயிண்டிங், ஓகேவா? சின்ன சின்ன அரிசியில் கிரெயின்ஸ்லாம் பண்ணி ஒரு டாலர் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் மினியேச்சர் பெயிண்டிங். He mastered the technique of preparing colors and brushes and gained knowledge of the painting. அது நல்லா தேறி வராரு. Soon he became an accomplished means fulfilled, ஒரு முழுமையான ஒரு ஆர்டிஸ்டாக மாறிடுறாரு மினியேச்சர் ஸ்டைலில். He uses a magnifying glass. Magnifying means enlarge glass and a single head brush for miniature paintings that depict Indian culture. ஸோ அது வந்து கிளாஸில் ஒரு சின்ன ஒரு பொருள் வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கலரு அந்த இந்தியன் கல்ச்சர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்லாக கற்றுக்கிறாரு. அஜய் இஸ் கிஃப்டட் இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் இமேஜஸ் ஆன் அ கிரெயின் ஆஃப் ரைஸ். ஸோ இதில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவராக மாறிட்டார். ஸோ அஜய் இஸ் கிஃப்டட் இன் ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் இமேஜஸ். ஒரு அரிசி ஒரு தானியத்தில் வச்சு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி பண்ணுற அளவுக்கு ஹி வாஸ் கிஃப்டட், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெயிண்டராக மாறிடுறாரு. அஜய் exhibited his work and sold 144 out of the 150 paintings displayed. He continued to show his work throughout India, the United States and the United Kingdom. In 2004, Ajay was awarded a National Award of Accomplishment from the Indian President Dr. APJ Abdul Kalam. So இந்த
ரைஸ்ல எல்லாம் அவங்க பெயிண்டிங் பண்ணி ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டார் இல்லையா. ஸோ அவர் இந்த ஒர்க் பண்ணின அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, எக்ஸிபிட். வாட் இஸ் இன் எக்ஸிபிட்? ஷோ டு ரிவில். ஷோ பண்றது, சேல் பண்றதுக்காக எக்ஸிபிட் பண்றாரு. அஜய் எக்ஸிபிட் ஹிஸ் ஒர்க் அண்ட் சோல்ட் 144, அதாவது 150 பெயிண்டிங்ல 144 பெயிண்டிங்ஸை அவர் வந்து விற்கிறாரு, டிஸ்பிளே பண்ணி. அதில் 150 டிஸ்பிளே பண்ணதில் எவ்வளோ விற்றுருக்காரு? 144 பெயிண்டிங்ஸ் அவர் வித்துட்டாரு. இதை வந்து அப்படியே அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஹீ கண்டினியூ டு ஷோ ஹிஸ் ஒர்க் த்ரூ அவுட் இந்தியா. இந்தியா முழுவதும் அந்த ஒர்க்கை எக்ஸிபிட் பண்ணுறாரு. தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம், அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்டு யுனைடெட் கிங்டம்லேயும் அதை கொண்டு போகிறாரு. 2004 அவருடைய செயலுக்காக நம்மளுடைய இந்தியன் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் கையாலேயே அவர் வந்து அவார்டும் வாங்கியிருக்காரு, நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. Apart from painting, Ajay is also very actively involved in the welfare of people with hearing impairment in India and has been the executive member of the Deaf and Dumb Association in Rajasthan. So, அஜய்க்கு வந்து பார்த்தோம்னா அது ஹாபி மட்டும் இல்லை, மற்றபடி அவர் வந்து என்ன இந்த காது கேளாதவர் இருக்குங்க இல்லையா, அந்த ஊனமற்றோருடைய நலத்துக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு. அதில் ஒரு மெம்பராகவும் இருந்திருக்காங்க. டெஃப் அண்ட் டம் அசோசியேஷனில் ஒரு மெம்பராகவும் ஜாயின் பண்ணி அந்த இம்பேர்மெண்ட் டிசபிலிட்டி பீப்புள் ஊனமுற்றோருக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. He also gives free training to hearing impaired children in Jaipur as well as the children in an orphanage in Gandhinagar, Jaipur. காது கேட்காத இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. எங்கன்னா ஜெய்ப்பூரில். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் காந்தி நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஃபனேஜ், வாட் இஸ் ஆர்ஃபனேஜ்? அனாதை ஆசிரமம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கும் அவர் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. One of Ajay's current goal is to revitalize the dying art of traditional miniature Indian painting. Revitalize means re-energize. மறுபடியும் அந்த கலையை மீண்டும் நல்ல முறையில் கொண்டு வரணும், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங்ஸை மீண்டும் புதுப்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய மெயின் எய்மே. Ajay's life shows us that we can turn our hobby or passion into a successful career if we are ready to learn and develop our skills. ஸோ இப்போ அஜயோட ஸ்டோரி பார்க்குறப்ப எப்படி தெரியுது, அவர் ஊனமுற்றவர் தான், டிசேபிள்டு பீப்புள் தான், இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் அவங்களால என்ன முடியுமோ, ஸோ அவரால் முடிஞ்சதுன்னா பெயிண்டிங், அந்த பெயிண்டிங்கை எப்படி டெவலப் பண்ணி அதைவே எப்படி அவர் தொழிலாக மாற்றி சுயமாக வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்கிறார், அஜய் லைஃப் ஷோஸ் அஸ் தட் we can turn our hobby or passion into a successful career. அஜயோட ஸ்டோரி பார்க்குறப்ப நம்மளுடைய ஹாபிவே எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் தொழிலாக மாற்ற முடியும். அதுலேயும் நம்மளுக்கு முக்கியமாக என்ன இருக்கணும், இஃப் வி ஆர் ரெடி டு லேர்ன் அண்ட் டெவலப். நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பழகி அதை டெவலப் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளாலே சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகே, லெட் us see the glossary. Impairment, disability, miniature, very small of its kind, accomplished, fulfilled, magnifying, enhancing or enlarge, exhibited, show or reveal, revitalize, re-energize. Section 3. The hardworking and the passionate people always chase their dream and live it. ஸோ நம்ம இன்னும் 2 பார்த்தோம் இல்லையா, ஒருத்தர் வந்து ரைட்டரானது, இன்னொருத்தர் வந்து பெயிண்டர். ஸோ ஒருத்தருடைய பேஷனேட் மீன்ஸ் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்னா அவங்களுடைய இஷ்டப்பட்ட விஷயத்த தேடி போவாங்க இல்லையா, நம்ம சூஸ் பண்ணினதை இன்னும் நல்லா செயலாற்றோன்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் சேஸ் த ட்ரீம் அண்ட் லிவ் இட். அப்படியே அதை பற்றினே கற்பனைகளை பண்ணிக்கிட்டே அதுலேயே அவங்க வாழ தொடங்கிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இளவழகி. ஓகே, இளவழகி is one among the many to achieve their dream amongst all earths. ஸோ அதில் ஒருத்தர் தான் இளவழகி. அவங்களுடைய விஷயம், அவங்க இஷ்டப்பட்ட விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா கஷ்டங்களையும் தாண்டி எப்படி அவங்க அச்சீவ் பண்ணினாங்க அப்படின்றது தான் இதில் வர்ற ஸ்டோரி. Mr. A. Irudayaraj, her father was a district level champion in Carom.
His dream shattered since his family did not encourage and support him. ஸோ அதில் வர அவங்களுடைய அப்பா தான் இருதயராஜ். அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன், கேரமில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன். இருந்தாலும் அவருடைய ட்ரீம் எல்லாமே ஷேட்டர்டு, சிதறிருச்சு. ஒய் பிகாஸ் மீன்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவரை அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணலை, அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணல. அதனால என்ன ஆயிடுச்சு, அவருடைய ட்ரீம்ஸை அவர் அச்சீவ் பண்ண முடியல, தான் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியல. He was determined to achieve his dream through his daughter. ஸோ என்னால் செய்ய முடியாததை என் பொண்ணால் சாதிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணினார். He used to put his daughter on the carom board while she listened to the sounds of striker and coins. When she was 2 years old, he would carry her with him to the tournaments. He played with his friends at local clubs. என்ன பண்ணார் அப்பா, அவளோட இளவழகி 2வது வயசு இருக்கும்போதே அவளை வந்து கேரம் போர்டு பக்கத்தில் போட்டுருவார். ஸோ இவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து விளையாட அந்த கேரம் போர்டு காயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைக்கர் எல்லாம் ஒவ்வொன்றும் அடிக்க அது நல்லா அந்த குழந்தை வந்து நல்லா உள்வாங்கிடுச்சு. ஸோ அவர் எங்கெல்லாம் இந்த லோக்கல் கிளப் டோர்னமெண்ட் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த குழந்தையும் அவரோட தூக்கிட்டு போயிட்டாரு. Her father began coaching her when she was around 5. அவளுடைய 5வது வயசுல அவங்க அப்பா வந்து இளவழகிக்கு கேரம் கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சாரு. One day her father called her for a match and she won that match, which gave her confidence. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணாரு, 5வது வயசுலேயே அவருக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த சமயம் நடத்த ஒரு மேட்ச்ல இளவழகி கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணை அதில் வந்து வின் பண்ணிடுறா. இதில் வந்து அவருக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையை உருவாக்கி விடுது. த கான்ஃபிடன்ஸ் லெட் ஹர் டு வின். அந்த தன்னம்பிக்கை தான் அவளுடைய வெற்றிக்கு மூல காரணமாக இருந்தது. ஹர் விக்ட்ரிஸ் இன்க்ளூடட் த ஏஷியா கப் அண்ட் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த அதிலிருந்து அவர் நிறைய வெற்றிகள் அடைய தொடங்கிறாங்க. லைக் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் கப் அண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் கிடைக்கிது. Irudayaraj, a fish cart driver who transport materials like pipes to make a living for his family, a wife and 3 daughters. இருதயராஜ்ன்றது ஒரு மீன் வண்டி இயக்குபவர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட குழந்தைங்களுக்காகவும் தன்னுடைய ஒய்ஃப் அவங்களுடைய 3 குழந்தைங்களுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. They lived in a small one room apartment in வியாசர்பாடி, சென்னை. Is not enough to accommodate with the family. ஸோ வியாசர்பாடியில், சென்னையில் இருக்கிற வியாசர்பாடின்ற ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் அவங்க வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி எ ஸ்மால் 1 room apartment. ஒரே ஒரு சிங்கிள் ரூமில் தான் இவங்க 5 பேருமே இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா. அக்காமடேட் மீன்ஸ் இட்ஸ் அ சஃபிஷியன்ட், நாட் சஃபிஷியன்ட் ஃபார் தெம். The trophies she has won over the years are too many and her home is just not big enough to keep them. The trophies left over after filling the space under the bed were given to the neighbors and relatives. ஸோ இந்த குழந்தை 5 வயசுலேருந்தே வாங்கிட்டு இருக்கா இல்லையா ட்ராஃபீஸ், நிறைய கப்புகள் எல்லாம் வந்து வின் பண்ணி வாங்கிடுறாங்க. அவங்க இருக்கிறதோ ஒரே ஒரு ரூமில். ஸோ என்ன பண்ணுறாங்க, வாங்குகிற கப்புகள்லாம் அவங்க கட்டில் கடியில் போட்டு நிரப்புனதை மட்டும் இல்லாமல் நிறைய நெய்பர்ஸ்னால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் கொடுத்துட்றாங்களாம். Financing the trips has always been a big trouble, though she has been playing for the state for almost 14 years. Still, she says, victories follow me. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷிங் த ட்ரிப்ஸ், ஒவ்வொரு தடவையும் அவங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது அதுக்குண்டான செலவுகள் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு தடையும் போய் விளையாடிட்டு வர்றாங்க. ஸோ அவளுடைய 14 இயர்ஸ், அவளோட 5 வயசில் ஸ்டார்ட் பண்ண பொண்ணு 14 இயர்ஸாக விளையாடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இவ்வளோ கப்பெல்லாம் சொன்னேன் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு கொடுக்குற அளவுக்கு கப் வாங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளோ கப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் she says, still she says, victories follow me. வெற்றிகள் என்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் அவ சொல்லி தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்குவாங்களாம். இளவழகி இஸ் அ மெம்பர் ஆஃப் த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் and also represented India at the Carom World Championship
Asian Championships. So, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கேரம் அசோசியேஷன் மெம்பராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருந்திருக்காங்க இன் கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஸ் அண்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ். ஸோ லெட் அஸ் see the achievements. என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வயசில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்டு அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், 5th World Carom Champion in 2008 in France. Second, Women's Singles title at the 38th Senior National Carom Championships in Visakhapatnam in 2009. Women's single title in the 37th National Carom Championship in Chennai in 2008. 13th SAR Carom Championship Women's Doubles with Rashmi Kumari in 2009. Fifth one, the 2-time SAR Carom Championship Women's Single title in 2009. Sixth, World Cup winner in 2006, and the next was the 2010 championship in the US, where she secured the first place in singles and doubles. She holds 260 medals. அவங்க வாங்கியிருக்கிறது மொத்தமாக 260 medals. அதில் பார்த்தோம்னா அவுட் ஆஃப் விச் 106 ஆர் கோல்டு. வாங்கினதில் 260ல் 106 வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல், 17 are silver and 12 are bronze medals won in national competitions. She has won 111 gold, 9 silver and 5 bronze medals in international tournaments. Her hobby of playing carom took her to the level of world champion. ஸோ அவருடைய கேரம் விளையாடுறது ஒரு பொழுதுபோக்காக நினச்சாங்க, ஆனால் அது அவங்கள எங்கே கொண்டு போயிருக்கு, வேர்ல்டு லெவல் சாம்பியன்ஷிப்புக்கு கொண்டு போயிருக்கு. So students, what do you understand from this lesson? As Ajay said, we can turn our hobby or passion into a successful career if we are ready to learn and develop our skills. Okay, let us see the glossary. Accommodates sufficient space for. Trophies, a decorative cup given as a token of victory. Shattered, break or damage or destroyed. Hope you all understood.